அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து. ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிக், இதில் நான் யார்? நம்ம ப்ராஃபிட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? ஈஸ் அ முஸ்லீம். அல்லாஹ் அவனோட குரானில் 6348 வெர்சஸ் இருக்கு. அதில் எங்கேயாவது அல்லாஹ் சொல்லியிருக்கானா இந்த 4 மதகவை பற்றி? முதல்ல பேசிக்காக அடிப்படையாக நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். இவங்க யார்? இவங்க நம்மளை மாதிரி மனிதர்கள். இவங்க மிகப்பெரிய ஸ்காலர்ஸ். இவங்கெல்லாம் மிகப்பெரிய இமாம்கள். ஷாஃபிங்கிறவங்க பலஸ்தீனில் பிறந்தாங்க. ஹனஃபிங்கிறவங்க ஈராக்கில் பிறந்தாங்க. ஹம்பலி ஈராக்கில் பிறந்தாங்க. மாலிக்கி மதீனாவில் பிறந்தாங்க. அவங்கவங்க பிறந்த காலகட்டத்தில் அவங்களால எந்தெந்த ஊருக்கு போய் எந்தெந்த நாடுகளுக்கு போய் சரியான ஹதீஸை கலெக்ட் பண்ண முடியுமோ அந்த ஹதீஸை கலெக்ட் பண்ணி பிற்காலத்தில் வரக்கூடிய சமுதாயம், அதாவது நமக்கு பின்னாடி இவங்களுக்கு சரியான ஹதீஸை நம்ம விட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹதீஸை விட்டுட்டு போயிருக்காங்களே தவிர இந்த 4 மதஹபு இமாம்களும் யாருமே சொல்லக்கூடாது நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பிளைண்ட் ஃபாலோவர்ஸ், கண்மூடித்தனமான முஸ்லீமாக நம்ம தெரியாமல் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். என்னோடய அப்பா ஷாஃபியாக இருந்தாங்க, நானும் ஷாஃபியாக இருக்கேன். எங்கள் தாத்தா ஹனஃபியாக ஃபாலோ பண்ணாங்க, அதில் நானும் ஹனஃபியாக ஃபாலோ பண்ணுறேன். நம்ம பிளைண்ட் ஃபாலோவரை ஃபாலோ பண்ணக்கூடாது. நான் ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். நான் குரான் படிக்கிறப்ப அதோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் படித்து நான் புரிஞ்சுக்கணும். எனக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மொழிக்கு ஏற்ற மாதிரி நான் குரானை படிக்கணும். அப்புறம் ப்ராஃபிட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மாதிரி ஹதீஸை விட்டுட்டு போயிருக்காங்களோ அந்த ஹதீஸை படித்தாதான் நான் ஒரு முஸ்லீமாக வாழ முடியும். நமக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை இந்த நாடுகளில்? நம்ம ஏன் ஒரு கூட்டமாக இல்லை? ஏன் தெரியுமா? நம்ம பல பிரிவினையாக பிரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்ம பல பிரிவினையாக பிரியக்கூடாது. we have to call ourselves as a Muslim. குரான்ல அல்லாஹ்வே சொல்லியிருக்கான், if you are a Muslim you call yourself as a Muslim. So we are a Muslim. We are not following any madhabs. Assalamu alaikum rahmatullahi wabarakatuh.